இந்த இந்த டே இந்த நாள் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த செஷனை இன்னைக்கு டீச்சிங் டியூஸ்டே. ஸோ வாரம் வாரம் நமக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எஜுகேஷன் நிகழ்ச்சியா இருக்கு. நிறைய நாலேஜஸ் வந்து நம்மளுடைய லீடர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ஜோனல் சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் அசோக் சாருக்கும் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் பாசா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லி இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறேன். மை டே லீடர்ஸ், நான் இங்கே பேச வந்திருக்கக்கூடிய டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பற்றின என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி, வெஸ்டேஜ் வியாபாரத்தை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், வெஸ்டேஜ் வியாபாரத்தில் நான் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் இந்த பிஸ்னஸை நான் பில்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை நான் பேசிட்டு நான் இன்னைக்குள்ள சப்ஜெக்டை நான் கவர் பண்ணுறேன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் மணி. நான் இந்த வியாபாரத்தை கடந்த 5 ஆண்டுகளாக நான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். இந்த வியாபாரத்துக்கு முன்னாடி ஓசூர்ல ஒரு பிரைவேட் கம்பெனியில் சைட் இன்ஜினியரா, சிவில் இன்ஜினியரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ சிவில் இன்ஜினியர் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு 20,000 25,000 ரூபா சேலரியில நல்லா தான் போயிட்டு இருந்தது. லைஃப் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த 23,000 ரூபா சேலரி அப்படிங்கிறது என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ரொம்ப நல்ல சேலரி தான். ஸோ சூப்பராக போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்ல தான் நம்ம யாருமே எதிர்பார்த்திராத இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம எல்லாரும் சந்திச்சோம். 2020 எல்லாருக்கும் அந்த வருஷத்தை சொன்ன உடனே ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், கொரோனா. ஸோ அந்த பீரியட்ல, லாக்டவுன் பீரியட்ல நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு, வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி என்னோட நண்பர் ஒருத்தர் வேற ஒரு பைனரி கான்செப்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல நிறைய பணத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னே தெரியாது. பட் இப்படி ஒரு விஷயம் போய் இழந்து இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அந்த டைம்ல எனக்கு இந்த வெஸ்டேஜ் என் கைக்கு வரும்போது அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல நான் ஸ்டார்டிங் எடுக்கல. திரும்ப திரும்ப என்னை ஃபாலோ பண்ணாங்க. திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னோட அப்ளைன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 68,000 ரூபா சேலரி வெஸ்டீஜில் வாங்கின பே அவுட் போட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் தான் நான் வெஸ்டீஜை பற்றி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் சரி, வீட்டுக்கு தேவையான பொருள் தானே, இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது, இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, வீட்டுக்கு தேவையான பொருள் எங்கேயோ வாங்கிட்டு இருக்கோம், ஒரு முறை இங்கே வாங்கி தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் நான் வெஸ்டீஜில் ஜாயின் பண்ண நண்பர்களே. வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணி என்னோட வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நான் வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஸோ பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ப்ராடக்ட் எல்லாம் எங்கள் வீட்டில் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ நல்ல ஃபீட்பேக் கொடுக்கும்போது நல்ல ப்ராடக்ட் தானே, நம்ம வழக்கமாக எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கிட்டு இருக்கோம், ஸோ ரெகுலராக இங்கே வாங்குவோமே அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் யூஸராக உள்ள வந்த நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர், 100 PV CNC ஆஃபர். ஸோ அந்த ஆஃபர் எனக்கு புரிய வச்சாங்க. 4 மாதங்கள் தொடர்ந்து தன்னோட வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும்போது 5வது மாதம் நமக்கு ப்ராடக்ட் ஃப்ரீ வருது, வவுச்சர் வருது அப்படிங்கிறது இது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ எங்கேயோ வாங்குற பொருள் இங்கே வாங்குவோமே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் பண்ண நண்பர்களே. ஸோ என்னோட ஜேர்னியை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ என்னோட ஜேர்னியை நான் ஷேர் பண்ணுறேன். நண்பர்களே, என்னுடைய இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு நம்பிக்கையை வெஸ்டீஜ் மேல கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கேன் நண்பர்களே. ஸோ முதல் மாதம் இந்த வியாபாரத்தை நான் ஸ்டார்ட் அப் பண்ணேன். தன்னோட வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஏதோ ஒரு கடையில வாங்குறத விட்டுட்டு வெஸ்டீஜ் வியாபாரத்துல, வெஸ்டீஜ் நிறுவனத்துல நான் ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தினேன். ப்ராடக்ட் நல்லா இருந்ததுனால என்னை சார்ந்த நண்பர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்ச நண்பர்களே. ஸோ லாக்டவுன் பீரியட் அப்படிங்கிறதுனால நேர்ல எல்லாம் போய் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்றது, ஸோ சிஎன்டி பார்க்கறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அன்னைக்கு என்னுடைய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணது ஒன்லி ஜூம் மீட்டிங். ஸோ ஜூம்ல என்னுடைய லீடர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுக்கும்போது அவங்க டெய்லி ஜூம் மீட்டிங் பண்ணுவாங்க. அப்போ நான் பண்ண ஒரே ஒரு விஷயம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சர்க்கிள்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருடைய லிஸ்ட்டும் எடுத்துட்டு டெய்லி ஒரு 5 பேர் 10 பேருக்கு கால் பண்ணி, மாப்பிள்ள மாசம் வாரம் மஞ்ச பைய தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு பெட்டி கடையிலயோ அண்ணாச்சி கடையிலயோ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வாங்குறதுனால விற்கிற வியாபாரி வளர்ந்துட்டு இருக்காங்க, வாங்குற நம்ம அப்படியே தான் இருக்கும். வெஸ்டீஜுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு.
பிளிப்கார்ட், அமேசான் மாதிரி மொபைல் ஆப் இருக்கு. நீங்க உங்க மொபைல்லயே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்க ஆர்டர் பண்ணும்போது உங்க வீட்டுக்கே ப்ராடக்ட் வருது. இதுல ஒரு வியாபாரமாவும் நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். இதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெய்லி நைட் 8 மணிக்கு ஜூம் நிகழ்ச்சி இருக்கு, ஜூம் ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு 45 மினிட்ஸ் நீங்க அந்த நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. நான் ப்ராடக்ட் வாங்கிட்டேன், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு வீடியோ கால் எல்லாம் பண்ணி காமிப்பேன். இங்க பாருங்க, இதான் வெஸ்டிஜ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு திருப்திகரமா இருக்கு. ஸோ நீங்களும் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு பிளான் பிரசன்டேஷன், இங்க இங்க இருக்கக்கூடிய இன்கம் பிளான் இதெல்லாம் புரிய வச்ச நண்பர்களே. பல நபர்களை நான் இன்வைட் பண்ணேன். பல நபர்களும் ஜூம் மீட்டிங் பார்க்கல, சில நபர்கள் மட்டும்தான் பார்த்தாங்க. பார்த்த சில நபர்கள்ல ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படின்னா அதுல சில நபர்கள் தான் என் கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நான் இந்த வியாபாரத்தை ஒரு ஜூன் 3ஆம் தேதி நான் ஜாயின் பண்றேன். 2020 ஜூன் 3ஆம் தேதி கம்பெனியோட ஆனிவர்சரிக்கு அடுத்த நாள் நான் ஜாயின் பண்றேன். ஜூன் 15 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணல. ஜூன் 15 மேல நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச நண்பர்களே. ஸோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு போக ஆரம்பிச்சேன். ஏன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அன்னைக்கு என்னுடைய லீடர்ஸ் எனக்கு நல்ல சூப்பரா கைட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜூம்லயே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மந்த் நான் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 2800 பிவி முடிச்சு அன்னைக்கு 10% அப்படிங்கிற ஒரு லெவலை கம்ப்ளீட் பண்ணி அந்த மாதம் எனக்கு வந்த வருமானம் 2524 ரூபா நண்பர்களே. ஸோ அந்த டைம்ல இது சின்ன பணமா பெரிய பணமா அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட கேட்டா பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 2524 இல்ல 2 லட்சமா தெரிஞ்சிட்டு இருக்கு நண்பர்களே. ஏன் உலகமே ஸ்தம்பித்து போன அந்த டைம்ல 1 கோடி ரூபாய் முதலீடு போட்டு மிகப்பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்த மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுல உட்கார்ந்த தருணம். நானும் வீட்டுல தான் இருந்த நண்பர்களே. என் வீட்டை விட்டு நான் வெளியே போல. அன்னைக்கு சூழ்நிலையில நான் பண்ண ஒரே விஷயம் ஜூம் மீட்டிங் ப்ரமோஷன் பண்ணேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை ஜூம் மீட்டிங் பார்க்க வச்சேன். அவங்க போன்ல வெஸ்டிஜ் ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சேன். ஆன்லைன்ல எப்படி ஆர்டர் போடணுங்கிறத சொல்லி கொடுத்தேன். ப்ராடக்ட் கொரியர்ல அவங்க வீட்டுக்கு போச்சு. வருமானமும் எனக்கு வந்திருக்கு. அப்படிங்கும் போது இந்த பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது அந்த மாதிரி இல்ல, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம தொடர்ச்சியா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்ச நண்பர்களே. ஸோ என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை காட்டுறதுக்கு முன்னாடி என்னோட பேன் கார்டு நம்பர் நான் இங்க வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு எல்லா சிஎன்டிலையும் நான் இதை காட்டுறது வழக்கம். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில தன்னுடைய பேன் கார்டு நம்பரை வெளிப்படையா காட்டக்கூடிய ஒரே நிறுவனம் நம்மளுடைய வெஸ்டிஜில் உள்ள லீடர்ஸ் மட்டும்தான். வேற எந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய லீடர்ஸும் எனக்கு இது வந்துட்டு இருக்கு அது வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ப்ரூஃப் காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் டாப் லீடர்ஸ் அத்தனை பேரும் அவங்களுடைய பேன் கார்டு நம்பர் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க நம்ம ஒவ்வொரு மாதமும் டிடிஎஸ் கட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெஸ்டிஜ் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் வெஸ்டிஜ் மட்டும்தான். ஸோ செகண்ட் மந்த் நான் இந்த வியாபாரத்தை ரொம்ப ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். செகண்ட் மந்த் என் கூட ஜாயின் பண்ண என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் லாக்டவுன் டைம்லயே ஒரு 2524 ரூபா சம்பாதிச்சிருக்கே மணி, என்ன பண்ண அப்படிங்கறத கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ என்னுடைய லீடர்ஸுடைய சப்போர்ட், ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை எல்லாத்தையும் அவங்களுக்கு டூப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிச்சேன், சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன், மீட்டிங் ட்ரைனிங்ஸை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சேன், மீட்டிங் ட்ரைனிங்ஸை பயன்படுத்தணும். செகண்ட் மந்த் பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு லெவலை நான் கம்ப்ளீட் பண்ண நண்பர்களே. செகண்ட் மந்த் என்னுடைய வருமானம் 7657. இந்த வருமானம் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்போது உண்மையிலேயே அந்த இரவை என்னால் மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆண்டுகள் காவடி எடுத்தோம் சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்குறதுக்கு. சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி சென்னையில 2015 நான் ஒரு கம்பெனியில ஜாயின் பண்றேன். என்னுடைய முதல் மாத சம்பளம் 7500 ரூபா நண்பர்களே. பட் அதை விட 157 ரூபா இங்க அதிகமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ப்ரௌடா நான் ஃபீல் பண்ணேன். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த 7657 ரூபா நான் சம்பாதிக்கிறதுக்கு நான் பண்ண ஒரே விஷயம், தன்னோட வீட்டுக்கு தேவையான பொருட்களை எங்கேயோ வாங்குறத கடையை மாத்தி இங்க வாங்கியிருக்கேன். ஏதோ வெட்டி கதையை பேசுற நேரத்துல என்னுடைய நண்பர்கள்கிட்ட இந்த பொருட்கள் நல்லா இருக்கு, இந்த கம்பெனியில இவ்வளவு வருமானம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இந்த மார்க்கெட்டிங் பிளான் நான் பேசினதுனால அரட்டடிக்கிற நேரத்தை வெஸ்டிஜ் அரட்டையா மாத்தின என்னுடைய வருமானம் 7657 ரூபா வந்திருக்கு நண்பர்களே. தொடர்ச்சியா வேகமா செய்ய ஆரம்பிச்சேன். 3வது மாதம் 9092, 4வது மாதம் 10155. இந்த வருமானம் வந்துட்டு இருக்கும்போது நண்பர்களே, எங்க கம்பெனில ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்டுங்க. ஒரு 30 என்ஜினியர்ஸை வேலையை விட்டு நிப்பாட்டுறாங்க. அதாவது ப்ராஜெக்ட் இல்லை, நாங்க உங்களை அப்புறம் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. எனக்கு ஒரு 7000 சேலரியை டிக்ரீஸ் பண்றாங்க.
ஸோ வாங்கிட்டு இருந்த வருமானம் குறையும் போது வேலை பார்க்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பிடிக்காது. பட் அந்த டைம்ல வேலை இருந்ததே பெரிய விஷயமா இருந்தது. அந்த டைம்ல வேலை இருந்ததே பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அப்போ லாக்டவுன்லாம் கிளியர் ஆகி நார்மல் சுச்சுவேஷனுக்கு வருது. ஸோ அப்போ எனக்கு ஒரு ட்ரைனிங், வெஸ்டிஜ் வியாபாரத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் என்னுடைய கிரேட் மெண்டர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ரா சார் பண்றாங்க. கேட்வே டு ரிச்னஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் நாகர்கோயில்ல வச்சு பண்றாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண பின்னாடி தான் எனக்கு வெஸ்டிஜ் உடைய பொட்டன்ஷியல் புரிஞ்சுது, வெஸ்டிஜ் உடைய லைஃப் ஸ்டைல் புரிஞ்சுது, வெஸ்டிஜ் உடைய ஃபியூச்சர் புரிஞ்சுது. அப்ப இது எதுவுமே நமக்கு தெரியாம ஒரு 10,155 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேடா மணி, இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு, ஏன் ஒரு 6 மாசம் நம்ம இதை ஒரு முழு மூச்சியா எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை எனக்குள்ள நான் கேட்டேன். அந்த இடத்துல நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு 6 மாதம் செஞ்சு பார்ப்போம், சக்சஸ் வந்தா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா பெங்களூர்ல ஆல்ரெடி நான் வேற கம்பெனி சர்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அப்போ வேலை பார்த்து தேடிக்கிட்டே வெஸ்டிஜை ஃபுல் டைமா செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண அடுத்த நாள் நேரா ஆஃபீஸ் போனேன். ரிசைனிங் லெட்டர் தான் கொடுத்துட்டு வந்த நண்பர்களே. ஸோ கொடுத்துட்டு வரும்போது நான் கொடுத்துட்டு வந்து ஒரு உற்சாகத்தோட ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி நம்ம கையில கிடைச்சிருக்கு, அருமையா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட மக்களை சந்திக்க கிளம்பின நண்பர்களே. ஸோ நான் ஃபுல் டைமா இந்த வியாபாரத்தை செய்ய வரும்போது எங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் மாலை மரியாதையோட வரவேற்றிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை நண்பர்களே. நான் பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஜாயினிங்ஸ் நடந்தது, நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க. மணி என்ஜினியர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், சொன்னா சூப்பரா தான் இருக்கும், நல்ல பையன் நல்ல பையன், அவன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சாங்க. பட் நான் ஃபுல் டைமா இந்த வியாபாரத்தை செய்ய வந்த உடனே நான் 2 நிமிஷம் பேசினா அவங்க எனக்கு 10 நிமிஷம் பேசுவாங்க. அட்வைஸ், என்ஜினியரிங் படிச்சுட்டு என்ஜினியரிங் படிச்சுட்டு சோப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, என்ஜினியரிங் படிச்சுட்டு வீடு வீடா போய் பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாரும் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே. ஸோ அந்த டைம்ல எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சல். என்னடா அது, இந்த வியாபாரத்தை நம்ம சூப்பரா பண்ணி வேற லெவல்ல லைஃபை மாத்தலாம் நினைச்சோம், எல்லா இடத்துலயும் ரிஜெக்ஷன் வந்துட்டு இருக்கே, எல்லா இடத்துலயும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, ஜாயின் பண்ணவங்க கூட ப்ராடக்ட் வாங்கல, அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பயங்கரமான மன உளைச்சல், பேசாம விட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கெல்லாம் தள்ளப்பட்டேன். அப்பதான் என்னுடைய அப்ளைன் லீடர்ஸோட ஒரு கவுன்சிலிங் உட்கார்ந்தேன். சில விஷயங்கள் எனக்கு புரிய வச்சாங்க, அதுக்கப்புறம் தான் நான் இந்த வியாபாரத்தை ரொம்ப பெருசா எடுத்து பண்ண ஆரம்பிச்ச நண்பர்களே. எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, அந்த குழப்பத்துல எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இந்த உலகத்துல நான் மட்டும்தான் சோப்பு பேஸ்ட்னு பேசிட்டு இருக்கேனா, வேற யாரும் பேசலையாங்கிறத உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மேடம், ரைட்? ஸோ அவங்க இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா லக்ஸ் சோப், ரைட்? என்னுடைய மேனிக்கு நாளுக்கு லக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உலக அதாவது என்ன சொல்றதுன்னா, அவங்க அவங்க பேருக்கு ஏத்த மாதிரி அத்தனை ஐஸ்வர்யங்களும் அவங்க கிட்ட இருக்கு. அவங்களே ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது? அவங்க சொல்றாங்களேன்னு சொல்லி லக்ஸ் சோப்பு வாங்கி யூஸ் பண்ணா சோப்பு நிறைய வெளியே போகும். மணி சொல்றேன்னு சொல்லி வெஸ்டீஜில் ஒரு சோப்பு வாங்கி யூஸ் பண்ணா இந்த சோப்பு நிறைய வெளியே போகும், திரும்ப வருமானம் வருது. அப்படிங்கும்போது மணி இங்க நாம யாரையும் பொருளை வாங்க வைக்கிறது மட்டும் நமது நோக்கம் இல்லை, சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். மக்களுடைய லாபம் மக்களுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு உன்னதமான வேலையை பண்ணிட்டு இருக்கோம். வர்றவங்க வரட்டும், வராதவங்க நோ ப்ராப்ளம், வராதவங்க அவங்கள கோடீஸ்வரர்களா மேலும் மேலும் ஆக்கிட்டு இருக்கட்டும். அவங்க சம்பாதிக்கணும், அவங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இங்க நம்ம சொல்றதை கேட்கட்டும். வராதவங்களை பத்தி திங்க் பண்ணாத, வந்தவங்களை பார்த்து உன்னுடைய கனவு என்னமோ, உன்னுடைய ட்ரீம் என்னவோ போயிட்டே இரு அப்படிங்கிறத நான் யோசிக்க ஆரம்பிச்ச நண்பர்களே. அதுக்கப்புறம் வராதவங்களை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. யாரெல்லாம் என் ப்ரெசன்டேஷனை பார்த்து என்னுடைய ஜூம் மீட்டிங் பார்த்து ஜாயின் பண்ணி என்னுடைய டீம்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்க கூட என்னுடைய டிராவல் இருந்தது. 6வது மாதம் என்னுடைய வருமானம் 30,401 நண்பர்களே. யோசிச்சு பாருங்க, லாக்டவுன் பீரியட்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பத்தின எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தின எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஒரு தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழிலை பத்தின எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம, முதலீடு இல்லாம, லாஸ் இல்ல, பாஸ் இல்ல, எதுவுமே இல்லாம 6 மாதத்துல மாத வருமானம் 30,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா த ஒன் அண்ட் ஒன்லி வெஸ்டீஜ்ல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சாத்தியமா இருக்கு நண்பர்களே. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிச்சேன். 24, 26 ஒரு வருஷம் முடியும் போது என்னுடைய மாத வருமானம் 51,322 ரூபா நண்பர்களே. 1 இயர்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா வாழ்க்கையை ஜம்முன்னு வாழ்ந்துடலாம், அதுதான் என்னுடைய ஹை டார்கெட்டா வச்சிருந்தேன். 50,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டா வச்சிருந்தேன். அந்த வருமானத்தை 1 இயர்ல
வெஸ்டீஜில் நான் ரீச் பண்ண நண்பர்களே. அதுக்கப்புறம் முடிவெடுத்தேன், நம்மளுடைய லைஃப் டைம் கெரியரை நம்ம இதை பண்ணணும், ஒரு பெரிய லெவலில் நம்ம க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நான் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்த மாத வருமானம் 62,000, அதுக்கு அடுத்து 68,000. அதுக்கு அடுத்து நண்பர்களே என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வெஸ்டீஜில் டிராவல் ஃபண்ட் இருக்கு, கார் ஃபண்ட் இருக்கு, ஹவுஸ் ஃபண்ட் இருக்கு, எலைட் ஃபண்ட் இருக்கு, ரைட்? ஸோ அதில் நான் கார் ஃபண்ட் அச்சீவ் பண்ணி 2020 நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றேன் நண்பர்களே. 2022 சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்விஃப்ட் டிசைர். யோசிச்சு பாருங்க, 2 ஆண்டுகள் நண்பர்களே, 7 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்திருக்கேன். இன்னைக்கும் நான் வேலை பார்த்த நிறுவனத்துல உண்மைக்கு அடையாளம் யாருன்னா மணியை காட்டலாம், உழைப்புக்கு அடையாளம் யாருன்னா மணியை காட்டலாம், டெடிகேஷன் மணியை காட்டலாம். பட் சிங்கிள் சைக்கிள் கூட அங்க வாங்க முடியல. ஒரு பைக் வாங்கினேன், அதுவும் இஎம்ஐல தான் வாங்கினேன், ரைட்? ஆனா இங்க 2 ஆண்டுகள் இந்த வியாபாரத்தை செஞ்சதன் விளைவு சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார். கார்லாம் ரோட்ல போகும்போது ஒரே ஏக்கமா இருக்கும், நம்மெல்லாம் இந்த மாதிரி கார் வாங்குவோமா, நம்மெல்லாம் இந்த மாதிரி கார் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நண்பர்களே, இங்க இன்னொரு மெசேஜ் உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுத்தாகணும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்த வியாபாரத்தை நான் ஃபுல் டைமா செய்ய வரும்போது எங்க ஊர்ல இருக்கக்கூடியவங்களும் எங்க சொந்தக்காரங்களும் எதுக்குறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல எங்க அப்பா எதிர்த்தாரு. முதல்ல சம்மதம் சொன்னாரு. ஒரு பீரியட்ல எங்க அப்பா ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எங்க ஊர்ல ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, உங்க பையனை நீ கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்ச, அவன் என்னடானா வீடு வீடா போய் சோப்பு வித்துட்டு இருக்கான், சோப்பு விற்கிறதுக்கா நீ இன்ஜினியரிங் படிக்க வச்ச? இந்த மாதிரி டீ கடையில பேசிட்டாங்க. இது எந்த அப்பாவால தாங்கிக்க முடியும்? நிச்சயமா வாய்ப்பு இல்லை. ஸோ எங்க அப்பாவாலையும் தாங்கிக்க முடியல. ஸோ அந்த இடத்துல எங்க அப்பா, உனக்கு இதுல 1 லட்சம் ரூபாய் வருமானம் வந்தாலும் சரி, எனக்கு கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலைக்கு தான் போகணுங்கிற ஒரு பிடிவாதம் ஒரு பீரியட்ல பிடிச்சாரு. ஸோ அந்த இடத்துல எங்க அப்பாவுக்கு நான் பக்குவமா சொன்னேன், அப்பவும் கேட்கல. 3 மாதங்கள் என்கிட்ட பேசவே இல்லைங்க. எங்க அப்பா 3 மாதங்கள் பேசல. டெய்லி ஈவினிங் ஆனா எங்க அம்மா கூட சண்டை போடுவாரு. இவனுக்கு வேற வேலை இல்லை, என்னை அவமானப்படுத்துறதுக்குனே இருக்கான், அசிங்கப்படுத்துறதுக்குனே இருக்கான், இப்படி டெய்லி ப்ராப்ளம் பண்ணுவாரு. பட் நான் எடுத்த முடிவுல எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகல. பட் இந்த கார் டெலிவரி, இந்த கார் ஃபங்க்ஷன் எங்க ஊர்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியா நடந்தது. ஆக்சுவலி எனக்கு மேரேஜ் கூட இந்த மாதிரி ஆகல நண்பர்களே, எனக்கு லவ் மேரேஜ் தான் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்ல என்னுடைய லீடர்ஸ் மென்டர்ஸ் எனக்கு கொடுத்த அந்த ரெகக்னேஷன், நான் ஸ்டேஜ்ல நின்று எங்க அப்பா முகத்தை பார்த்த நண்பர்களே. எங்க அப்பா முன்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. அவருடைய முகத்துல அந்த செகண்ட் நான் பார்த்த அந்த சந்தோஷத்தை என் லைஃப்லயே நான் இன்னும் பார்க்கல, இதுக்கு முன்னாடியும் பார்க்கல. அப்படி ஒரு சந்தோஷம். எந்த அப்பா என்ன இந்த வியாபாரத்தை பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டாரோ அவர் தான் அங்க நின்று ஆனந்த கண்ணீர் விட்டாரு நண்பர்களே. வெறும் 2 இயர்ஸ்ல 7 ஆண்டுகள் வேலை பார்த்தேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. ஆனா இந்த சந்தோஷத்தை என்னால அங்க கொடுக்க முடியல. ஆனா வெஸ்டீஜ் வியாபாரத்தை எடுத்த 2 ஆண்டுகள்ல அவரு ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்த நண்பர்களே, மகிழ்ச்சியை கொடுத்தேன். ஸோ அப்படி ஒரு ஈவெண்ட்டா அந்த ஈவெண்ட் நடந்தது. ஸோ என்னுடைய லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய வண்டி, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய அழகான 2 குழந்தைகள். ஸோ இன்னைக்கு சூப்பரா அந்த கார்ல நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஸோ அதுக்கு அடுத்து என்னுடைய வருமானம் 91,845. ஸோ இந்த லாஸ்ட் போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 2 இயர்ஸ்ல என்னுடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு வெஸ்டீஜ் மாத்திருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்த மாதம் என்னுடைய வருமானம் 91,845. ஸோ அதுக்கு அடுத்து என்னுடைய வருமானம் 1,22,580. டைமண்ட் டைரக்டர்ல நான் 1,22,580 ரூபாய் இன்கம் நான் ரீச் பண்ண நண்பர்களே. இந்த வருமானம் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்போது சத்தியமா எனக்கு இது என் ஐடி தானா, இது என்னுடைய வருமானம் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது. கிள்ளி பார்த்தேன், உண்மையிலேயே இது நம்ம ஐடி தானா, இது கனவா நினைவா அப்படின்னு. ஏன்னா 1,00,000 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் என் கனவுல கூட கிடையாது நண்பர்களே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சா போதும், வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் நான் இருந்தேன். ஏன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி. எங்க அப்பா இன்னைக்கும் அங்கதான் இருக்காரு, ஒரு தேங்காய் தோப்புல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு நண்பர்களே. வேற ஒருத்தருடைய தேங்காய் தோப்பு, இருக்க வீடு கிடையாது. அந்த தேங்காய் தோப்புல தேங்காய் தோப்பு சென்டர்ல ஒரு ஓட்டு வீடு, ஒரே இடத்துல. அங்கதான் சமைப்போம், அங்கதான் தூங்குவோம், அங்கதான் எல்லாமே. ஒரே ஒரு ரூம் தான், வெளியே ஒரு ஹால், அவ்வளோதான் நாங்கள் வாழ்ந்த வீடு. ஸோ எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி 3 பேரும் அதில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் நான் டவுனுக்குள்ளே வாடகை வீட்டில் இருந்தேன். ஸோ லீவில் எப்போவாவது ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மா புலம்பிகிட்டே இருப்பாங்க,
நேத்து உள்ள பாம்பு வந்துருச்சு, நேத்து அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, நமக்கு என்னைக்கு தான் நல்ல காலம் பிறக்கும், இப்படி புலம்பிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு தேங்காய் தோப்புல எங்க அப்பா தண்ணி பாய்ச்சி இன்னைக்கு அவருடைய ஒரு ஆண்டு வருமானம் 1,00,000 நண்பர்களே. ஒரு ஆண்டு ஃபிக்ஸடா 1 இயர் முடிஞ்சதுன்னா 1,00,000 தருவாங்க. 1 இயர் முடிஞ்சதுன்னா 1,00,000 தருவாங்க. அவ்வளவுதான். ஸோ அவரு டெய்லி அங்கதான் இருக்கணும். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து மாதம் ரூ. 1,00,000. இந்த வருமானத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே அன்னைக்கு நைட்டு அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ், அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ஸோ இந்த இந்த இன்கம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் நான் நிறைய பேர்கிட்ட இந்த வியாபாரத்தை கொண்டு போய் சேர்த்தும் போது எங்க ஊர்ல நிறைய பேர் நம்பவே இல்லை. என்னது நீ 1,00,000 சம்பாதிச்சிட்டியா? என்னது நீ 1,00,000 சம்பாதிச்சிட்டியா? இப்படி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, பார்க்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அப்பவும் நம்பிக்கை வரல. அப்பதான் இந்த மெசேஜ் எடுத்து வச்சேன். என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன மெசேஜ். இதை பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஏன் அப்படின்னா நாங்கெல்லாம் அக்கௌண்ட்ல 1,00,000 பார்க்கணும்னா தவம் இருக்கணும். 20 மாதங்கள் 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் சீட்டு கட்டி அது கடைசி வரைக்கும் எடுக்காம சேவிங்ஸ் பண்ணா மட்டும்தான் நாங்க 1,00,000 கண்ணுல பார்க்க முடியும். ஸோ அப்படி இருந்தேன்னா 1,00,000 அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனதை நான் போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் நிறைய பேர்கிட்ட காமிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய ஜாயினிங்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. என்னுடைய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபாரின் ட்ரிப்புங்க. ஃபாரின் அப்படிங்கிறதெல்லாம் கனவுல கூட கிடையாது நண்பர்களே. சின்ன வயசுல வீட்டுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருப்போம், மேல ஒரு சவுண்ட் கேட்டதுன்னா சாப்பாடு தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து அண்ணாந்து பார்த்துட்டு இருப்போம். அது மறையிற வரைக்கும் பார்த்துட்டு இருப்போம், ஒரு ஏக்கமா பார்த்துட்டு இருப்போம். நண்பர்களே, வெஸ்டிஜ் வியாபாரம் என்னை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குன்னு பாருங்களேன். ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. என்னோட வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி அந்த பொருட்களை நல்லா இருக்கு அப்படிங்கிறத மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணினதன் விளைவு இன்னைக்கு ஒரு வாரம் தாய்லாந்து ட்ரிப்புங்க. ஸோ இந்த பேட்ச்ல 40 பேர் நண்பர்களே. அந்த 40 பேர்ல என்னோட டீம்ல இருந்து நான் 18 பேரை கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த 18 பேர்ல விவசாயிகள் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயி காலைல 9 மணிக்கு வேலைக்கு போவாரு, ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு. அந்த இடைப்பட்ட கேப்ல ஈவினிங் இந்த வியாபாரத்துக்காக டைம் கொடுத்து அவர் இந்த ஃபாரின் ட்ரிப் அச்சீவ் பண்ணி என் கூட வந்திருந்தாரு. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் லைஃப்ல. இனி எத்தனை ஃபாரின் ட்ரிப் போனாலும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபிளைட்ல ஏறி உட்காந்து அந்த தருணம்லாம் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மொமெண்டம். கோல்டன் புத்தா இடத்துல நாங்க எடுத்த போட்டோஸ், ஸோ அங்க டீமா எடுத்த போட்டோஸ், ஸோ அங்க எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் என்ன பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுதுங்க. ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல அந்த ஹோட்டல் ஃபுல்லா வெஸ்டீஜ் தான். வேற வேற ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த ஹோட்டல் ஃபுல்லா வெஸ்டீஜ் டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசப்ஷன்ல எங்களுக்காக வெல்கம் போர்டு அதை பார்த்த உடனே ஒரு ஹாப்பி. ஸோ இந்தியன் கம்பெனி இன்னைக்கு தாய்லாந்துல வந்து ஒரு லோகோ போட்டு அந்த லோகோவை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப்பு, இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. ஸோ வெஸ்டீஜ் லோகோவை பார்த்தாலே நம்ம வைப் ஆயிடுவோம். அதுவும் தாய்லாந்துல போய் வெஸ்டீஜ் லோகோவை பார்க்கும்போது வேற லெவல்ல அந்த தருணமெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். பட்டயா சிட்டில நாங்க எடுத்த போட்டோஸ். ஸோ அதுக்கு அடுத்து என்னுடைய வருமானம் 1,35,000 நண்பர்களே. அதுக்கு அடுத்து என்னுடைய ஹையஸ்ட் இன்கம் போன மாத வருமானம் 1,64,361. ஆவரேஜா மந்த்லி 1,4 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் நண்பர்களே. ஸோ இதுதான் என்னுடைய வருமானம். அதுக்கு அடுத்து என்னுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியனுக்கும், குறிப்பா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய சென்டிமெண்டான ஒரு கனவுங்க. சென்டிமெண்டான ஒரு கனவு எங்களுக்கும் இருந்தது. அந்த சென்டிமெண்டான ஒரு கனவு 55 வருஷமா இருந்தது நண்பர்களே. எனக்கு 55 இல்ல, எங்க அப்பா 55 வருஷமா போராடினாரு, விவசாயம் பண்ணாரு, கூலி வேலை செஞ்சாரு, மூட்டை தூக்குனாரு, ரைட், விறகு வெட்டி வித்தாரு, எதோ தொழில் பண்ணி பார்த்தாரு, நடக்கல. ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல ஒரு நாளாவது வாழ்ந்துட்டு போயிட மாட்டோமா சொல்லிட்டே இருப்பாரு, சொல்லிட்டே இருப்பாரு. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு நாளாவது நான் அந்த நம்ம ஒரு சொந்த வீடு கட்டி அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. 7 ஆண்டுகள் சிவில் இன்ஜினியரா வேலை பார்த்திருக்கேன். பல ரோடு ப்ராஜெக்ட்ல ஒசூர் டு கிருஷ்ணகிரி NH நேஷனல் ஹைவேல ரோடு இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூர்ல BDA பெங்களூர் டெவலப்மெண்ட் அசோசியேஷன்ல பல வில்லாஸ் கட்டியிருக்கேன். இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்குன்னு ஒரு செங்கலை கூட நட்டுக்க முடியல நண்பர்களே. வரதும் போறதும், கமிட்மெண்ட்டும், செலவும்,
கடன் வட்டி கடன் வட்டி இப்படிதான் போயிட்டு இருந்தது லைஃப். வெஸ்டிஜ் வியாபாரத்தை எடுத்த 4 ஆண்டுகள்ல நானும் என்னோட தம்பி, கூட பிறந்த தம்பி, 2 பேருமே ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் டைமண்ட் டைரக்டரா இருக்காரு, மாதம் 70,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சுட்டு இருக்காரு. நாங்க 2 பேரும் சம்பாதிச்ச பணம் ஹவுஸ் ஃபண்ட் எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு பேரு வெஸ்டீஜ் இல்லம் அப்படின்னு வச்சிருக்கேன் நண்பர்களே. இந்த இன்விடேஷன் ஒரு 2000 இன்விடேஷன் அடிச்சு மக்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கும்போது எல்லாரும் எங்களை பார்த்து அப்பவும் எதையாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்க ஊர்ல உள்ளவங்க எங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை ஏத்துக்கிட்டாங்க. எங்களுடைய இந்த வெற்றியை அவங்களால ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நாங்கெல்லாம் 40 லட்சம் ரூபாய் வீட்டை கட்டுறதுக்கு ஒர்த்தான ஆளுங்க கிடையாது. எங்களுக்கு வேற எந்த சோர்ஸும் கிடையாது. எங்க தாத்தா சொத்து சேர்த்து வைக்கல, வேற எந்த எந்த பிசினஸும் கிடையாது. நானும் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கேன், என் தம்பியும் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காரு. எங்க அப்பா ஒரு தேங்காய் தோப்புல இருக்காரு, அவருடைய ஆண்டு வருமானம் 1 லட்சம். அப்ப மாதம் பார்த்தா 9,000 தான். 9,000 சாப்பிட்றதுக்கு தான் கரெக்டா இருக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் வீட்டை கட்டியிருக்கோம் அப்படின்னா உண்மையிலேயே அவங்க வெஸ்டீஜ்ல சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அப்பவும் அவங்களுக்கு எதையாவது ஒண்ணு போட்டு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி இன்விடேஷனை கொடுக்கும்போது, சரி மணி ஜெயிச்சுட்ட, கரெக்டு தான், வந்துட்டீங்க, கரெக்டு தான், என்ன இது கம்பெனி பேர் வச்சிருக்கீங்க வெஸ்டீஜ் இல்லோன்னு, அப்பா பேர் வச்சிருக்கலாம், அம்மா பேர் வச்சிருக்கலாம், சாமி பேர் வச்சிருக்கலாம், என் குழந்தைங்க பேரை கூட வச்சிருக்கலாமே அப்படின்னு அப்பவும் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க நண்பர்களே. அப்பவும் குறை சொன்ன ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல நான் ப்ரௌடா நான் சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா, 7 ஆண்டுகள் வேலை பார்த்தா என்னுடைய கனவுகள் நிறைவேறல. எங்க அப்பா 55 வருஷமா போராடினாரு, நிறைவேறல. வெறும் 4 இயர்ஸ், இந்த 4 ஆண்டுகள்ல இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிமெண்ட்டும் ஜல்லியும் கம்பியும் வெஸ்டீஜ் எனக்காக கொடுத்தது. வெஸ்டீஜ்ல நான் சம்பாதிச்சது. அப்ப இந்த இந்த வீட்டுடைய பேரு வெஸ்டீஜ் இல்லைன்னு வைக்காம வேற என்னன்னு வைக்க சொல்றீங்க அப்படிங்கறது அந்த இடத்துல ப்ரௌடா நான் சொல்லிட்டு வந்த நண்பர்களே. சோ இந்த வீட்டுடைய கிரகப்பிரவேசம் எங்க ஊர்ல பிரம்மாண்டமா, திருவிழா கூட அப்படி நடக்காது, அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ வீட்டுடைய ஓப்பனிங்க்கு என்னுடைய மேண்டர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ராஜ் சார், மிஸ்டர் கிஷோமார் சார், என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் ஜான் சல்மூன் சார், 3 பேரும் கலந்துக்கிட்டாங்க. பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியா நாங்க பண்ணோம். ஸோ அதெல்லாம் தாண்டி மை லவபிள் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஒவ்வொருத்தரும், சில லீடர்ஸ் 2 நாள் முன்னாடி அங்க வந்து இருந்து அந்த ஏற்பாடுகள், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் கூட இருந்து பண்ணி என்னுடைய வீட்டுடைய ஃபங்க்ஷனுக்கு நண்பர்களே நான் பெருமையா சொல்றேன், ப்ரௌடா நான் சொல்றேன், வெஸ்டீஜ்ல நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்துங்க. என்னுடைய வீட்டுடைய ஃபங்க்ஷனுக்கு எங்க சொந்தக்காரங்க வட்டாரங்களை விட என்னுடைய டீம், என்னுடைய ஃபேமிலி, வெஸ்டீஜ் ஃபேமிலி, இவங்க தாங்க அதிகமா வந்தாங்க. மெஜாரிட்டி பார்த்தா வெஸ்டீஜ் சார்பா என்னுடைய டீம்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. பயங்கரமான கிரவுடு, செம்மையா நாங்க பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து என்னுடைய செகண்ட் ஃபாரின் ட்ரிப் சிங்கப்பூர். மைடியர் லீடர்ஸ், இந்த ட்ரிப்பை பத்தி ஸ்பெஷலாக நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா என் லைஃப்ல நான் இதையும் ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டா நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப்க்கு ஒரு மெசேஜ் வந்தது, உங்களை சிங்கப்பூர் ட்ரிப்புக்கு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் தயாராகுங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் எங்களுக்கு கொரியர் பண்ணுங்க அப்படிங்கிற இந்த மெசேஜை பார்த்த உடனே பயங்கர ஹாப்பி. ஸோ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் எவ்வளோ பெரிய நிறுவனம், எவ்வளோ பெரிய விஷயத்தை இன்னைக்கு நம்ம நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெஸ்டீஜுடைய ஸ்ட்ராட்டஜி மீட்டுக்கு என்னையும் ஒரு ஆளாக செலக்ட் பண்ணி இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நண்பர்களே, எங்கள் ஊர் கதையெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நண்பர்களே ரொம்ப ஃபீல் ஆகிடுங்க அதெல்லாம் சொன்னால். எங்கள் ஊருக்கு ஒரே ஒரு பஸ் தாங்க வரும். காலையில் ஒரு பஸ் வரும், ஈவினிங் அதே பஸ் தான் திரும்ப வரும். எங்கள் ஊரில் ஃபோன்லாம் பேச முடியாது. எங்கள் வீட்டுக்குள்ளே நான் இருந்தேன் அப்படின்னா ஃபோன் பேச முடியாது. ஃபோன் வரும், நான் ஒரு இடத்துல வச்சிருப்பேன், ஃபோன் வரும், ஃபோன் வந்த உடனே ஃபோனை எடுத்துட்டு வெளியே ஓடி வரணும், எங்கே டவர் இருக்கோ அங்கே வந்து தான் பேசணும். இன்றைக்கும் அங்கே தான் இருக்கேன், அந்த இடத்துல தான் இருக்கேன். பட் இந்த மீட்டிங்கை பண்ணுறதுக்காக டிஎல்சிபியில் உட்காந்துருக்கேன், டிஎல்சிபியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படி ஒரு செல்ஃபோன் டவரே இல்லாத இடம், ஒரு ஏழையின் மகன் ஒரு விவசாயிக்கு மகனா பிறந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்க்கு சிங்கப்பூர் வரைக்கும் நான் போறதுக்கு தகுதி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா நண்பர்களே, தட் இஸ் பவர் ஆஃப் வெஸ்டீஜ். வெஸ்டீஜ் மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா மணியோட வாழ்க்கை இன்னைக்கு ஒரு வெள்ளை கலர் தொப்பியை போட்டுக்கிட்டு எந்த ரோட்ல நின்றுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஜம்முன்னு இந்த ட்ரிப்ல வேற லெவல்ல நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். என் லைஃப்ல எல்லாமே புதுமையா இருந்தது, ரொம்ப புதுசா இருந்தது. ஒரு வாரம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருந்தது இந்த ட்ரிப்பு. நண்பர்களே, நீங்க உங்க நண்பர்கள்ட்ட கேட்டிருந்தாலும் சரி, நான் என் நண்பர்கள்ட்ட கேட்டாலும் சரி, எப்போவாவது போட்ல போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆமா, நான் ஏற்காடு போயிருக்கும் போது போட்டிங் போயிருக்கேன், ஷிப்ல போயிருக்கேன், ஒரு கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, போட்ல 1 கிலோமீட்டர் போயிட்டு வந்ததையே எக்ஸைட்மெண்டா சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் என்ன ஒரு போட்ல கூட்டு போனாங்க. அதுக்கு பேரு போட் இல்ல நண்பர்களே, அதுக்கு பேரு உலகம், அதுக்கு பேரு சொர்க்கம். 1 கிலோமீட்டர் போயிட்டு வந்ததையே பெருமையா சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அந்த ஷிப்பே 1 கிலோமீட்டர் இருந்தா எப்படி இருக்குங்க? இந்த ஷிப்ல தான் நான் 4 நாட்கள் தங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த ஷிப்போடைய வியூ எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா, காலையில எந்திரிச்சோம், சாப்பாடு பைய கட்டிட்டு வேலைக்கு போவோம், ஈவினிங் வருவோம், மறுபடியும் காலையில, மறுபடியும் ஈவினிங், மறுபடியும் காலையில, மறுபடியும் இப்படிதான் போயிட்டு இருக்கு லைஃப். பட் ஆனால் வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வேற லெவல்ல நைஸ் மெமரபிள், வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பா அந்த ட்ரிப் இருந்தது. ஸோ அந்த ஷிப்புடைய டாப்ல நிக்கிறேங்க. 17 மாடிங்க, 17 மாடி. இது 19வது இடம், மாடி. ஸோ அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா புகை போகும், என்ஜின் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே, இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஷிப்பில் இருந்து எங்கள் அம்மாவுக்கு நான் வீடியோ கால் பண்ணேன். அதாவது ஃபர்ஸ்ட் டே நான் ரீசார்ஜ் பண்ணலை, ஏன்னா எனக்கு தெரியாது. ஷிப்பு உள்ள என்ட்ரான உடனே டவர்லாம் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் போய் ரீசார்ஜ் பண்ணோம், ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ணேன். ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ண உடனே எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அந்த ஒரு நாள் பேசாத ஒரு நாள் அவங்களுக்கு நான் இன்ஃபார்மும் பண்ணலை. இந்த மாதிரி ஷிப்பில் போயிடுவோம், டவர் ஆஃப் ஆகிடும்னு இன்ஃபார்மும் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக டவர் இல்லாதனால எங்கள் வீட்டில் பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னுடைய நெட் ஆன் பண்ண உடனே என் தம்பி எனக்கு வீடியோ கால் பண்ணான். வீடியோ கால் பண்ண உடனே எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் பார்த்தாங்க நண்பர்களே. ஸோ அந்த வீடியோ காலில் அவங்க முகத்தில் பார்த்த அந்த சிரிப்பு நான் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சேன். பாருங்க, உங்க மகன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், உங்க மகன் எப்படி இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டும்போது எங்க அப்பாலாம், அவரு மேக்சிமம் எங்ககிட்ட அவ்வளவு ஃப்ரீடமா என்னது சகஜமா பேச மாட்டாரு. ஸோ ஏதாவது தேவைன்னா பேசுவாரு. ஸோ அந்த வீடியோ காலில் அவர் முகத்துல இருந்த அந்த சிரிப்பு, அந்த அவர் பேசின வார்த்தைகள், நண்பர்களே வாழ்க்கையில அதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. எனக்கு கிடைச்சது வெஸ்டீஜ் மூலமா, எனக்கு கிடைச்சது வெஸ்டீஜ் மூலமா. ஸோ இதே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கு இருக்கு. உங்க வாழ்க்கையில உங்களை குறை சொல்றதுக்கும் உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கும் எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்க. அவங்க சொல்றத காதுல வாங்காதீங்க. உங்களுடைய கனவுகள், உங்களுடைய கனவுகள் உங்களுக்கு தெரியும். இந்த வியாபாரத்துல என்னால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களை நம்பி இந்த வியாபாரத்தை செய்ய ஆரம்பிங்க, பிசினஸ் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினட்டா இந்த சக்சஸ் உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு நண்பர்களே. இதெல்லாம் நான் ஒருவேளை சாப்பிட்டதுங்க, நான் ஒருவேளை சாப்பிட்டது பாருங்க. அந்த கப்பல் அப்படியே போயிட்டு இருக்கு, கடல்ல மிதந்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். வேற மாதிரியான ஒரு ஃபீல், வேற மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட். இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம வெளியில இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் இவ்வளவு சாப்பிடணும்னா எவ்வளவு செலவாகுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு வந்த நண்பர்களே. ஸோ இந்த போட்டோவுக்கு ஒரு ஒரு ஸ்டோரியே இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ஒரு நாள் அந்த ட்ரிப்ல ஒரு நாள் எடுக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் நைட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கும்போது, தூங்கும்போது ஒவ்வொரு போட்டோஸையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு தூங்குறது வழக்கம். இது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இந்த டே இந்த போட்டோ எடுக்கும்போது, இந்த போட்டோவை பார்த்த உடனே என்னை அறியாம என் கண்ணில் தண்ணி வந்ததுங்க. என்னை அறியாமலே என் கண்ணில் தண்ணி வந்தது. எமோஷனல் ஆயிட்டேன் தனியாவே. என்னுடைய ரூம்மேட்ஸ் அவர் தூங்கிட்டாரு, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பார்க்கும்போது நண்பர்களே, என்னுடைய பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுங்க. ஒரு ஒரு நாள் என் பொண்ணுக்கு பயங்கரமான ஃபீவர். அன்னைக்கு எங்களுடைய சைட்ல காங்கிரீட் ஒர்க் போயிட்டு இருக்கு. என் பொண்ணுக்கு பயங்கரமான ஃபீவர். மேக்சிமம் என்னோட ஒய்ஃபு எந்த பிரச்சனையும் என் காதுக்கு எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபீவர் அதிகமாயிடுச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம் அட்மிட் பண்ணுறதுக்குன்னு சொல்லும்போது, என்னால் அங்கே நிற்க முடியுமா நண்பர்களே? சைட்டில் நிற்க முடியுமா? நிச்சயமாக நிற்க முடியாது. அப்போ நான் போய் என் ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட நான் சொல்கிறேன்,
இந்த மாதிரி என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா சார், ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டு இருக்காங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றேன். அவரு இல்ல, நீங்க காங்கிரீட்டை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ட்டார், மனசாட்சியே இல்லாம. சோ அந்த நாட்கள்லாம் கண்ணுல ரத்தம் வந்ததுங்க, ரத்தம் வந்தது. இந்த பணத்துக்காக இப்படி வந்து நம்ம அடிமையா இருக்கோமே. என் பொண்ணுடைய ஹெல்த்தை விட இந்த ஜாப் இங்க, ஏன்னா அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் எனக்கு அதை விட்டா வேற வழி இல்ல. எனக்கு அதை விட்டா வேற வழி இல்ல. சம்பாதிச்சாகணும், வாழ்ந்தாகணும், நாளைக்கு சாப்பிட்டாகணும். அப்போ இருந்துதான் ஆகணும், வேற எதுவுமே பண்ண முடியாது. சோ அப்படி இருந்த நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன் பாருங்க. ஏன்னா என்னுடைய ஒரு கொள்கை, நான் அடிக்கடி என் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்னுடைய அது ஒரு கொள்கை, என்னுடைய ஹேபிட். கடவுள் எனக்கு அது அந்த ஞானத்தை அப்பிருந்தே கொடுத்தாரு. எந்த நிலைக்கு போனாலும் வந்த நிலையை மறந்துடக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு பழக்கம். ஸோ அந்த இடத்துல அதை நான் நினைச்சு பார்த்தேன். ஸோ எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் இருந்தோம், இங்க இப்படி வந்து நின்று இருக்கோம் அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? இதுக்கு யார் காரணம்? வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த மேனேஜ்மெண்ட், எனக்கு வழிகாட்டிட்டு இருக்கக்கூடிய அணி தலைவர்கள், என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய டீம்மேட்ஸ், இவங்க எல்லாரும் தான் காரணம். அந்த இடத்துல இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், இந்த வியாபாரத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு இந்த வியாபாரத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு யாரெல்லாம் உறுதுணையா இருந்தாங்களோ, யாரெல்லாம் உறுதுணையா இருந்தாங்களோ, எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், எல்லாருக்கும் அந்த இடத்துல ஆத்மார்த்தமான நன்றியை சொன்ன நண்பர்களே. ஏன்னா மேல வானம், கீழே சமுத்திரம், நடுவுல நான் நின்றுட்டு இருக்கேன். இதை விட வாழ்க்கை லைஃப் சேஞ்சிங் வேற என்ன வேணும் நண்பர்களே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் தாண்டி வெஸ்டீஜ் உடைய ஸ்ட்ராட்டஜி மீட், வாழும் கடவுள், அப்படிதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். வாழும் கடவுள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கோயில்ல போய் சாமி கும்பிடுறோம். ஆனா கும்பிட வேண்டிய கடவுளே இவர்தான். மிஸ்டர் கௌதம் பாலி சார், நம்மளுடைய கிரேட் எம்டி. அவரை நேரில் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, வெஸ்டீஜுடைய மொத்த சாம்ராஜ்யமும் நம்மளுடைய கோ ஃபவுண்டர் தீபக் சார், கோ ஃபவுண்டர் கன்வர் சார், பாலி சாருடைய சன், சிஇஓ, ஸோ அவங்க எல்லாரையும் நேரில் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நிறைய விஎம்சிஎம் லீடர்ஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த மீட் கம்பெனியோட நெக்ஸ்ட் லெவல் growth, வெஸ்டீஜ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பின மாதிரி இருந்தது இந்த மீட்டப். சிங்கப்பூர் ட்ரிப்புக்கு முன்னாடி மணியோட ஆக்ஷன், மணியோட வேகம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் என்னுடைய ஆக்ஷன், என்னுடைய கோல் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு வேக்கப் காலா நான் இந்த ட்ரிப்பை எடுத்த நண்பர்களே. ஸோ அங்கிருந்த என்னுடைய லீடர்ஸ், என்னுடைய நம்ம தமிழ்நாட்டுடைய காட்ஃபாதர் டாக்டர் RS ராஜன் சார் இருந்தாங்க. என்னுடைய அப்ளைன் மெண்டர் மிஸ்டர் ஃபருக் சார் இருந்தாங்க. அவங்க கிட்டலாம் நான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ திஸ் இஸ் மை வேக்கப் கால். இந்த ட்ரிப் வந்தது எனக்கு ஒரு வேக்கப் காலா இருக்கு. இனி என்னுடைய வேகம் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வந்தேன் நண்பர்களே. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் உங்க அத்தனை பேருக்கும் இருக்கு. இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் இருக்கு நண்பர்களே. என்னுடைய இந்த வாழ்க்கை மாற்றத்திற்கு நான் பண்ண ரெண்டே ரெண்டு விஷயம் இது மட்டும்தான். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க, ஃபாரின் ட்ரிப்பு, காரு, வீடு, ₹1,00,000 வருமானம், இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்க. இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா வெளியில எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பட் இங்க நான் பண்ண ரெண்டே ரெண்டு ஒர்க்கு, கன்சியூம் த ப்ராடக்ட், ஷேர் த ப்ராடக்ட். இதை நம்ம லைஃப்ல வெளியே பண்ணாம இருக்கோமா? வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணலைங்க, சோப் போட்டு குளிக்காம இருக்கோமா, சமைக்காம இருக்கோமா, பிரஷ் பண்ணாம இருக்கோமா, ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வாங்காம இருக்கோமா, மெடிக்கல்ஸ் போகாம இருக்கோமா, விவசாயிகள் மருந்து வாங்காம இருக்கோமா? எங்கேயோ வாங்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் ஷாப், கன்சியூம் த ப்ராடக்ட். கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில வெளியில அந்த சினிமா பார்த்துட்டு சொல்றோம், இந்த கடையில இதை சாப்பிட்டுட்டு சொல்றோம், அந்த கடையில அதை வாங்கிட்டு இந்த ஆஃபர் இருக்கு, அந்த ஆஃபர் இருக்குன்னு நண்பர்கள்கிட்ட உட்காந்து நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம். அதனால நமக்கு அம்மஞ்சல்லி பிரயோஜனம் இல்லை. வெஸ்டீஜ்ல நம்ம ப்ராடக்ட் வாங்கி கன்சியூம் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை நீங்க மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போது இங்க உங்க வாழ்க்கை மாறுது. அப்படிங்கும் போது ஏங்க ஏதோ வெட்டி கதையை பேசுற நேரத்துல வெஸ்டீஜ் கதையை பேசக்கூடாது? கதை பேசினா வாழ்க்கை மாறும்னா தட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி வெஸ்டீஜ். ஸோ இங்க எப்படி பேசணும், என்ன பேசணும், அதுக்கு தான் ஒரு சிஸ்டம் இருக்கு. சிஸ்டம் நீங்க கத்துக்கணும். சிஸ்டமேட்டிக்கா நீங்க பேச ஆரம்பிக்கணும். ரைட்? ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஸோ என்னுடைய வாழ்க்கையில அடுத்து சில மாற்றங்கள் நடந்திருக்கு நண்பர்களே. என்னுடைய ஜர்னி இங்க பாருங்க. நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு எக்ஸல் 100, ஏன்னா எங்க ஊர்ல டிஎல்சிபிலாம் கிடையாது. 40 கிலோமீட்டர் போகணும்.
நாங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு 4 நாள் 3 நாள் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவோம், ஜாயினிங்ஸ் எடுப்போம், யாருக்கெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ எழுதி வச்சுக்கிட்டு ஒரே நாள் போய் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்போம். ஸோ டிஎல்சிபி போகணும்னா 40 கிலோமீட்டர் போகணும், ஃபாரஸ்ட்ல போகணும். ஸோ இப்படிதான் என்னுடைய ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாருங்க. XL100 டு ஃபிளைட் சிங்கப்பூர்ல ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்துருக்கேன். ஜஸ்ட் 5 இயர்ஸ்ல என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறி இருக்கு நண்பர்களே. இதே வாழ்க்கை மாற்றம் உங்க அத்தனை பேருக்கு இருக்கு. எடுத்து செய்ய ஆரம்பிங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், தட் இஸ் ரைட் டைம். ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒர்க்கை. நண்பர்களே, அடுத்தது வெஸ்டிஜ் அவார்ட் ஃபங்க்ஷன். என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, நான் முதல் அவார்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண நண்பர்களே. அந்த முதல் அவார்ட் ஃபங்க்ஷன்லயே நான் வாங்கின அவார்ட் டைமண்ட் டைரக்டர் அவார்ட். ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எங்க நடந்தது அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல மிகப்பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அங்கதான் ரிலீஸ் பண்ணுவாங்க சாங்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அங்கெல்லாம் நடக்கும். ஸோ அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஆடிட்டோரியம்குள்ள போகணும்னா 2000 5000 10,000 அப்படின்னு டிக்கெட்ஸ் வாங்கி தான் போகணும் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்னுடைய ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் 2 ஆண்டுகள் 2020 நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். 2022 இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்தது. அப்போ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுடைய போஸ்டர் வந்த உடனே நான் என்னோட அப்ளைனுக்கு கால் பண்ணி நான் கேட்ட முதல் கேள்வி, சார் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ, என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ சார் இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, இல்லை சார், வெஸ்டிஜ் அவார்ட் ஃபங்க்ஷன்ல எப்பவுமே என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, என்ட்ரி ஃப்ரீ தான். ஓகே சார், அச்சீவருக்கு மட்டும் ஃப்ரீயா, இல்லை நான் கூட்டிட்டு வரக்கூடிய என்னுடைய டீம்மேட்ஸ் அவங்களுக்கும் ஃப்ரீயா அப்படின்னு கேட்கும்போது, சார் கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே ஃப்ரீ தான், அச்சீவர்ஸ்க்கும் ஃப்ரீ தான், நீங்க கூட்டிட்டு வரக்கூடிய உங்க டவுன்லைன்ஸ்க்கும் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியம், எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். இண்டோர் ஸ்டேடியம்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஆச்சரியம். அதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோட் பண்ணி என் டீம்ல இருந்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போயிருந்தேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில கொஞ்சம் பேர் நாங்க போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல எனக்கு டைமண்ட் டைரக்டர் அவார்டும் கார் அச்சீவருக்கான கீ அந்த இடத்துல கிடைச்சது. ஸோ நானும் என்னோட ஒய்ஃப் 2 பேரும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த இடத்துல நான் நிறைய முடிவுகள் எடுத்தேன். என்ன முடிவுகள் அப்படின்னா, என்ட்ரி ஃபீஸ் இல்லாம இவ்வளவு பெரிய ஈவெண்ட்டை பண்ணக்கூடிய இந்த நிறுவனத்துடைய விஷன் எந்த அளவுக்கு இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேல எந்த அளவுக்கு கேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நெட்வொர்க் எனக்கு எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே அங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த மட்டும்தான் மேல இருக்கிறவங்களும் அந்த மேனேஜ்மெண்ட்ஸும் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிறைய அட்வைஸ் எனக்கு பண்ணாங்க. பட் அந்த இடத்துல எனக்கெல்லாம் ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது. அவங்க சொன்னது வேற, இது வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. ஏன்னா அங்க அட்டன் பண்ணவங்க ஒரு 15,000 பேர் இருப்பாங்க நண்பர்களே. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஆளுக்கு 100 ரூபா வாங்கியிருந்தா, ஆளுக்கு 200 ரூபா வாங்கியிருந்தா, ஆளுக்கு 300 ரூபா வாங்கியிருந்தா எவ்வளோ. பட் ஆனா வெஸ்டீஜ் அப்படிப்பட்ட கம்பெனி இல்லை, இது வேற மாதிரி அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்டேஜில் அவார்ட் வாங்கினேன். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். என்னோட ஒய்ஃபும் நானும் அந்த க்ரௌடு, ஸோ அவங்க அவ்வளோ பேர் மத்தியில் நான் அந்த ஸ்டேஜில் ஏறினது ஃபர்ஸ்ட் டைம். அவ்வளோ பேர் மத்தியில் நான் அந்த ஸ்டேஜில் எனக்கெல்லாம் இப்படி அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தேங்க. இந்த மாதிரியான பாராட்டு எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிறத ஏங்கிட்டு இருந்தேன். நீங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தில் இருப்பீங்க. ஏன்னா நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். ஒசூர்ல நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா தெரியும், அகலக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல டிவிஎஸ் கம்பெனியோட டெஸ்ட் ட்ராக் கிட்டத்தட்ட 170 ஏக்கர்ல பைக்கை மேனுஃபேக்சர் பண்ண உடனே அந்த பைக்கை ஓட்டி பார்க்கறதுக்காக அந்த 170 ஏக்கர்லையும் ஃபுல்லா ட்ராக் பண்ணியிருக்கோம். அதாவது ரோடு போட்டிருக்கோம், ரவுண்டா போட்டிருக்கோம், எஸ்பெண்ட்ல போட்டிருக்கோம், ஆல் ரவுண்டு ஒரு ஹைவே மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அது பெரிய ப்ராஜெக்ட், 200 crore ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கு கிராஸ் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது டிவிஎஸ் கம்பெனில இருந்து ஒரு இனாகரேஷன் பண்றதுக்காக ஒரு ஏஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கிறவர் வந்தாரு, ஹெலிகாப்டர்ல வந்தார். வந்துட்டு அந்த இனாகரேஷன்லாம் முடிச்சுட்டு அந்த பர்டிகுலராக அந்த கிராஸ் பேரியர் ஒர்க் எக்ஸலண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரும் எங்கள் ஜிஎம்மும் போயிட்டு அந்த பாராட்டை ஷேக்கன்லாம் பண்ணாங்க, பாராட்டை வாங்கினாங்க. நாங்களும் அங்கே தான் இருக்கோம்.
பட் என்கிட்ட வந்து சூப்பர் மணிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. கண்டெய்னர்ல வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சார் இதெல்லாம் அவங்க கிட்ட நம்ம என்கரேஜ் பண்ணிட்டோம்னா இன்கிரிமெண்ட் கேட்பாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அத கூட இருந்த இன்னொரு இன்ஜினியர் என்கிட்ட சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க நண்பர்களே. அங்கிருந்தே அங்கிருந்தே என்னுடைய அந்த ரெகக்னேஷன் அப்படிங்கிறத கிடையவே கிடையாது. அப்படி இருந்த எனக்கு, அந்த ஏக்கத்துல இருந்த எனக்கு, அந்த ரெகக்னேஷன் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல முடிவெடுத்தேன். என்ன மாதிரி எத்தனையோ பேரு இன்னைக்கு ரெகக்னேஷனுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருக்கக்கூடியவங்களையும் ஜெயிக்க வச்சு அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் நம்ம அழைச்சிட்டு வரணும், அவங்கள அவார்ட் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறத நான் டிசிஷன் எடுத்தேன். வெஸ்டீஜ அந்த இடத்துல என்னுடைய லைஃப் டர்னிங் பாயிண்ட், வெஸ்டீஜ லைஃப் டைம் கெரியரா நான் பண்ணணுங்கிற ஒரு டிசிஷன் எடுத்தேன். அதுக்கு அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷன் 2024 நடந்தது. சேம் ஸ்டேடியம்ல, ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அவார்டை வாங்கினேன். நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய காட்ஃபாதர் டாக்டர் ஆர்.எஸ். ராஜன் சாருடைய ஆசீர்வாதமும், என்னுடைய கிரேட் மென்டர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ராஜ் சாருடைய ஆசீர்வாதமும் அந்த இடத்துல எனக்கு ஸ்டேஜில் கிடைச்சது. ஸோ அவங்க கையால் இந்த அவார்டை நான் வாங்கினேன். ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ என்னோட ஒய்ஃபும் கூட இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, குடும்பமா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் என் வாழ்க்கையில இன்னொரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா எனக்கு இருந்தது நண்பர்களே. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நான் என்டர் ஆகும்போது, ஏன்னா எனக்கு அது முன்னாடி தெரியாது, அனுபவம் கிடையாது. நான் என்டர் ஆகும்போது உள்ள போனேன். என் கூட கிஷோமார் சாரும் நானும் உள்ள போனோம். உள்ள போகும்போது, மணி உங்களுக்கு ஒரு ஷீட் அலாட் ஆயிருக்கும் பாருங்க அப்படின்னாரு. அப்படியா சார், எனக்கு அலாட் ஆயிருக்குமா, எங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது ஒரு வெள்ளை கலர் சோஃபால மிஸ்டர் எம் மணி கிரவுன் அப்படின்னு ஒட்டி எனக்காக ஒரு சோஃபா, என் ஃபேமிலிக்காக ஒரு சோஃபா. அந்த நேமை பார்க்கும் போதெல்லாம் நண்பர்களே, நிச்சயமா அந்த தருணம்லாம் திரும்ப என் லைஃப்ல கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அதை பார்க்கும்போது, ச்சே, வெஸ்டீஜ் எவ்வளோ பெரிய விஷயத்த இன்னைக்கு நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபால போய் நானும் என் புள்ள, என் மனைவி 3 பேரும் உட்காரும்போது, பின்னாடி திரும்பி பார்த்தா 10,000 பேர் மேல உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு பின்னாடி அவ்வளோ பேர், அவ்வளோ கிரவுடு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம டிவியில பார்த்துருக்கோம். ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது, ரஜினிகாந்தும் விஜய் எல்லாம் உட்கார்ற இடம், அந்த இடம் பெரிய பெரிய செலிபிரிட்டி உட்கார்ற இடம். வெஸ்டீஜ் இன்னைக்கு என்னையும் செலிபிரிட்டியா மாத்திருக்கு. வெஸ்டீஜ்ங்கிற ஒரு வாய்ப்பு இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நான் சிந்திச்சு பார்த்தேன். ஸோ நண்பர்களே, என்ன மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் நீங்களும் ரெகக்னேஷனுக்காகவும் ஒரு அங்கீகாரத்துக்காகவும் ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, த ரைட் பிளாட்ஃபார்ம் வெஸ்டீஜ், த ரைட் பிளாட்ஃபார்ம் வெஸ்டீஜ். ஸோ எனக்கு இருந்த கஷ்டம், ஏன்னா நான் இந்த அளவுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு பீரியட்ல வெஸ்டீஜுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியா தான், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, வெஸ்டீஜுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5,000 ரூபா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தோம் நண்பர்களே. ஒரு 5,000 ரூபா எங்க அப்பா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அந்த 5,000 ரூபாயை கொடுக்க முடியாம என்னோட பைக்கை வந்து தூக்கிட்டு போன காலங்கள் உண்டு. அந்த 5,000 ரூபாய் கடனுக்கு எங்க அம்மா வீதியில நின்று அழுந்திருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட அழும்போது, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை நம்ம கஷ்டம், ஓகே ரைட்டு, ரைட்டு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். இந்த பிளாட்ஃபார்ம் என்னைக்கு என் கையில கிடைச்சதோ, இந்த பிளாட்ஃபார்ம்ல இவ்வளவு பெரிய ஃபியூச்சர் இருக்குங்கிறது என்னைக்கு எனக்கு புரிஞ்சதோ, நான் பட்ட அவமானங்கள், நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் உரமா போட்டேன், வெறியா மாத்தினேன். கடவுள் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு வெஸ்டீஜ். இதை விட்டா லைஃப் முடிஞ்சது, அவ்வளவுதான். நம்ம லைஃபை அடுத்து டெவலப் பண்ணவே முடியாது. கடைசி வாய்ப்பா வெஸ்டீஜை உனக்கு அனுப்பியிருக்காரா மணி, கெட்டியா பிடிச்சுக்க, விட்டுறாத. இதை விட்டினா உன் லைஃப் காலி அப்படிங்கிறத என் மனசுக்குள்ள நான் போட்டேங்க. எல்லாமே வெறியா மாறுச்சு. செய்ய ஆரம்பிச்சேன். என்ன நெகட்டிவ்ஸ் வந்தாலும், என்ன ரிஜெக்ஷன் வந்தாலும், என்னுடைய ஃபோக்கஸ் ஒன்லி நான் ஜெயிக்கணும், என்னை நம்பி வந்திருக்கிறவங்க ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அன்னிலிருந்து இந்த முடிவை என்னைக்கு எடுத்தனோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும்
ஒவ்வொரு விஷயத்தையும் டெடிகேஷனா டே பை டே நான் பண்ணிட்டு இருக்கேன். 24/7 ஃபோக்கஸ் வெஸ்டீஜ். நான் எங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் வெஸ்டீஜ் பத்தி திங்க் பண்ணுவேன். அங்க யார்கிட்ட பேசலாம், என்ன பேசலாம், ஒரு எங்க போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி, வெஸ்டீஜ் பத்தி பேசுவேன். இதனாலேயே கொஞ்ச நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட டச் வச்சுக்காம இருந்தாங்க. இவன் வந்தாலே வெஸ்டீஜை பத்தி பேசுவான். வெஸ்டீஜ் தான் என் வாழ்க்கையை மாத்திருக்கு. வெஸ்டீஜை பத்தி தான் பேச முடியும். குப்பையில கிடந்த என் வாழ்க்கையை இன்னைக்கு கோபுரத்துல தூக்கி வச்சிருக்கேன்னா அது வெஸ்டீஜ். வெஸ்டீஜை பத்தி பேசாம வேற என்னத்தை பத்தி பேசுறது? ஸோ அப்படி ஒரு மொமெண்டம் நண்பர்களே. ஸோ இது என்னுடைய 2வது அவார்ட் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நண்பர்களே இன்னொரு விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல என்னுடைய மென்டர் மிஸ்டர் டிவிஎஸ் போல்ராஜ் சார் ஸ்டேஜில் பேசினாங்க. எனக்கே பேசின மாதிரி இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை அதுதான். அவருடைய டெஸ்டிமோனியல்ஸ் பேசும்போது, வெஸ்டீஜ் வியாபாரம் வயிற்றுல பிறந்தவங்களுக்கு இல்ல, வைராகியத்துக்கு பிறந்தவங்களுக்கு அப்படின்னாரு. எனக்கு அந்த இடத்துல கூஸ் பம்ப்ஸ், உடம்பு சிலுத்து போச்சு. அந்த வார்த்தை என்னைக்கு என் காதுல ஒலிச்சுதோ அன்னைக்கு போச்சுங்க என் தூக்கம். இன்னைக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ எனக்கு இந்த டைமண்ட் டைரக்டர் அவார்ட் ஃபங்க்ஷன் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்னா மிகப்பெரிய டர்னிங். என்னுடைய டெஸ்டிமோனியல்ஸ் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். சாருடைய அந்த வார்த்தை என்னைக்கு என் காதல ஒலிச்சதோ அன்னைக்கு போச்சு என் தூக்கம். ஸோ ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட். அதுக்கு அடுத்த மை 3rd அவார்ட் ஃபங்க்ஷன். இட்ஸ் முக்கியமான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். என்னுடைய டைமண்ட் டைரக்டர் அவார்ட் ஃபங்க்ஷன், என்னுடைய கிரவுன் டைரக்டர் அவார்ட் ஃபங்க்ஷன். எந்த அளவுக்கு நான் முடிவெடுத்தேன், எந்த அளவுக்கு முடிவெடுத்து நான் இன்னைக்கு ஒரு 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 சக்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதை விட ட்ரிபிள் மடங்கு முடிவுகளை இந்த என்னுடைய 3rd அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் எடுத்திருக்கேன் நண்பர்களே. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒவ்வொரு அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் ஒரு முடிவுகள் எடுத்து என்னோட டீம்ல நிறைய பேர் அவார்ட் வாங்க வச்சுட்டு இருந்தேன். பட் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல என்னோட டீம்ல 6 லீடர்ஸ் டைமண்ட் டைரக்டர் அவார்டு வாங்கினாங்க. நான் ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் ஒருத்த மட்டும்தான் டைமண்ட் டைரக்டர் அவார்டு வாங்கினேன். செகண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் கிரவுன் வாங்கினேன். நிறைய லீடர்ஸ் ஸ்டார் டைரக்டர்ஸ் அவார்ட்ஸ் வாங்கினாங்க. டைமண்ட் யாருமே வாங்கல. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷன் வரும்போது வேற மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒர்க் பண்ணேன். 6 டைமண்ட் டைரக்டர்ஸ், கோல்டு டைரக்டர்ஸ் என் டீம்ல முந்தா நேத்து அவார்டு வாங்கினவங்க கோயம்புத்தூர்ல. மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. சில்வர் டைரக்டர்ஸ், பிரான்ஸ் டைரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி என்னோட டீம்ல இருந்து நிறைய லீடர்ஸ் அவார்ட்ஸ் வாங்கினாங்க நண்பர்களே. இன்னும் நிறைய லீடர்ஸோடைய போட்டோஸ் எடுக்காம விட்டுட்டோம். ஒரு பார்ட் ஆஃப் லீடர்ஸோடைய போட்டோஸ் தான் இங்க இருக்கு. ஸோ என்னுடைய இந்த 3rd அவார்ட் ஃபங்க்ஷன்ல என்னோட டீம்ல இருந்து மட்டும் 250+ லீடர்ஸை நான் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். ஒவ்வொரு அவார்ட் ஃபங்க்ஷன் முடியும் போதும் என்னுடைய பிசினஸ் டபுளா மாறினது வழக்கம். ஆனா இந்த இடத்துல நான் ப்ரௌடா நான் சொல்றேன், இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் என்னோட டீம்ல மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. 2 டேஸா நான் எல்லார்ட்டையும் ஃபீட்பேக்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். 250 லீடர்ஸும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்காங்க, முடிவெடுத்திருக்காங்க. வெஸ்டீஜ் உடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. வெஸ்டீஜ் உடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய கோஃபவுண்டர் மிஸ்டர் தீபக் சார் சொல்லும் போது உண்மையிலேயே நண்பர்களே, அவர் சொல்லிட்டு போன அந்த வார்த்தையை என் டீம்ல உள்ள மொத்த லீடர்ஸும் திரும்ப ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னா, தமிழ்நாடு கூடிய சீக்கிரம் நம்பர் 1க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வீடியோ கிளிப்ஸ், அந்த வீடியோவை திரும்ப ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வேற லெவல்ல ஒரு ரிசல்ட்டா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் விஏஎஃப் எனக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே. ஸோ இதே மாதிரி நீங்களும் நம்மளுடைய அவார்ட் ஃபங்க்ஷன் என்ட்ரி ஃபீஸ் கிடையாதுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன மீட்டிங், சின்ன ட்ரைனிங். இப்போ நானே என்னோட டீமுக்கு ஒரு ட்ரைனிங் பண்றேன். 100 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் போட்டு பண்றேன். ஒரு 200 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹால் ரெண்ட், அது எக்ஸ்பென்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய மாஸ் ஈவெண்ட், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், இவ்வளோ பெரிய விஷயத்த 0 என்ட்ரி ஃபீல ஒரு நிறுவனம், ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இன்னைக்கு இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா the one and only வெஸ்டீஜ் மட்டும்தான் நண்பர்களே.
வெஸ்டீஜால மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஸோ இதே மாதிரி உங்க எல்லாரும் நீங்களும் இதே மாதிரி முடிவெடுத்து நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நீங்க பயன்படுத்தும் போது இது எனக்கு மட்டும் சாத்தியம் இல்லை நண்பர்களே. நான் முடிவெடுத்து எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பயன்படுத்தின மாதிரி நீங்க ஒருத்தரும் இதே ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்தி என்னுடைய லைஃப் எந்த அளவுக்கு மாறி இருக்கோ அதை விட பன்மடங்கு அதிகமான மாற்றத்தை உங்க வாழ்க்கையிலையும் கொண்டுட்டு வரணும். நீங்க முடிவெடுக்கணும். நீங்க முடிவெடுக்காத பட்சத்துல எதுவுமே பண்ண முடியாத நண்பர்களே. இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஆரம்ப கால நினைவுகள் எனக்கு வருதுங்க. ஆரம்ப கால நினைவுகள் வருது. ஏன்னா ஸ்டார்டிங் பீரியட்ல ப்ராடக்டை பத்தி தெரியாது, பிசினஸை பத்தி தெரியாது, எதுவுமே தெரியாம நம்ம ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சோம். தனியாளா போராடணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீம். ஆனா இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேரை அவார்டு வாங்கியிருக்காங்க. அதை ஆக்சுவலி வந்து நேத்துலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாரி முந்தா நேத்து என்னுடைய டைமண்ட் டைரக்டர்ஸ் அந்த 6 பேரும் ஸ்டேஜ்ல நிற்கும் போது அந்த சவுண்டு, அந்த ஆரவாரம், ஸோ அவங்களுடைய அந்த சந்தோஷம், அவங்க ஸ்டேஜ்ல இருந்து அந்த அவங்க முகத்தை பார்க்கும்போது கீழே இருந்து நான் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வாழ்க்கையில் அது எனக்கு ஒரு போதை. நான் எப்பவுமே அடிக்கடி என்னோட லீடர்ஷிப் ட்ரைனிங்ல சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு போதை இருக்கு. உலகத்துல எல்லாருக்கும் ஒரு போதை இருக்கும், ஆனா எனக்கும் ஒரு போதை இருக்கு. நான் யாரையாவது ஜெயிக்க வச்சு அவங்கள ஸ்டேஜ்ல நிக்க வச்சு கீழே உட்கார்ந்து பாக்குறது எனக்கு ஒரு போதை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுங்க அங்க. ஸோ அவங்க ஸ்டேஜ்ல நிற்கும் போது கீழே இருந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. லைஃப்ல ஒரு பெரிய சாதனையை பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம். ஸோ இதே மாதிரி நீங்களும் முடிவெடுங்க நண்பர்களே. நம்மளுடைய தீபக் சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து வி ஆர் ஆல் ஒன் டீம் வெஸ்டீஜ் டீம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நம்ம ஏற்படுத்தி ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்து நம்ம மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி நம்மளுடைய கிரேட் மெண்டர்ஸ், கம்பெனி ட்ரைனர்ஸ், மேனேஜர்ஸ் என்ன சொல்றாங்களோ ஸோ அவங்க வழிகாட்டுதலின் படி நம்ம எல்லாரும் ஒன்னா நின்று மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி தீபக் சார் சொன்ன மாதிரி கம்மிங் சூன் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்தியால தமிழ்நாடு நம்பர் 1க்கு நம்ம கொண்டுட்டு வரணும். அதுக்கு நான் உறுதிமொழி உறுதி எடுத்திருக்கேன், நிச்சயமா உறுதி எடுத்திருக்கேன். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல அந்த முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. எனக்கு சிங்கப்பூர் ட்ரிப் ஒரு வேக்கப் காலா இருக்கு. அதே சேம் டைம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் மை 3rd அவார்ட் ஃபங்க்ஷன் இன்னொரு வேக்கப் காலை நான் எடுக்கிறேன் நண்பர்களே. என்னுடைய 4th அவார்ட் ஃபங்க்ஷன் நான் வரும்போது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் கண்டிப்பா ஒரு சக்சஸ்ல கண்டிப்பா இருப்பேன். ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ட்ரீம் புக்ல நான் எழுதியிருக்கேன். இன்னைக்கு காலையில உட்கார்ந்து எழுதியிருக்கேன் என்னுடைய ட்ரீம் புக்ல. நெக்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் என்ன அவார்டு வாங்கணும் அப்படிங்கறத எழுதியிருக்கேன். எத்தனை கிரவுன் டைரக்டர்ஸை வாங்க வைக்கணுங்கிறத எழுதியிருக்கேன். எத்தனை டைமண்ட் டைரக்டர்ஸை வாங்க வைக்கணுங்கிறத எழுதியிருக்கேன். கோல்டு, ஸ்டார், பிரான்ஸ், சில்வர், இந்த மாதிரி நம்பர்ஸ்ல நான் எழுதியிருக்கேன் நண்பர்களே. இதே மாதிரி நீங்க உங்களுடைய டைரியிலயோ உங்களுக்கு ட்ரீம் புக் இருந்ததுன்னா ட்ரீம் புக்லயோ நெக்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் என்ன அவார்டு வாங்க போறேன், என் டீம்ல இந்தந்த அவார்டு எத்தனை பேரை நான் வாங்க வைக்க போறேன், எவ்வளவு பேரை என்னுடைய அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க போறேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட் நீங்க எடுத்து அதுக்கான ஸ்ட்ராட்டஜி போட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. சர்ப்ப நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே. ஸோ வல்லமை பொருந்திய அந்த வெஸ்டீஜ் வியாபாரம் என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்துருக்கோ அதை விட மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையிலையும் கொடுக்கும். ஸோ இதுதான் என் டீம்ல அவார்டு வாங்கினவங்களுடைய போட்டோஸ். ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அங்கே இருந்தவங்களை கூப்பிட்டு ஒரு குரூப் போட்டோஸ் என்னுடைய கிரேட் மெண்டர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ராஜ் சார் கூட எடுத்தோம். ஸோ அப்கமிங் நெக்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ல நிச்சயமா இங்க இருக்கிற எல்லாரும் டைமண்ட்ஸ்க்கு மேல அவார்ட்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ என்னுடைய இந்த லைஃப் சேஞ்சிங்க்கு என்னுடைய ஒரு பெஸ்ட் ஹாபிட், கடவுள் எல்லா டைம்லையும் சில விஷயங்களை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு, பட் எனக்கு நிச்சயமா இதை கொடுத்துருக்காரு. நன்றி உணர்வு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஹேபிட். ஸோ இன்னைக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு மாத்திருக்கக்கூடிய என்னுடைய அப்பா, அம்மா, என்னுடைய கடவுள், நான் வணங்கக்கூடிய கடவுள், இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதை தாண்டி நம்மளுடைய வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட், அதாவது கடவுளை கோயிலில் பார்க்கலாம், ஆனால் ரியல் காடை நம்மளுடைய வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட் ரூபமாக பார்க்கலாம்.
உண்மையிலேயே நானும் என் குடும்பமும் வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னைக்குமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். ஸோ அடுத்தது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை செதுக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி ட்ரைனர்ஸ், நம்மளுடைய ஏஎஸ்எம் மிஸ்டர் பாசா சார், ஜோனல் சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் அசோக் சார், ஜோனல் மேனேஜர் மிஸ்டர் சதி சார், என்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1க்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுல நம்மளை விட தீவிரமா செயல்பட்டு இருக்கக்கூடிய, ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நானும் என் குடும்பத்தின் சார்பாக மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி என்னுடைய அப்ளைன் மெண்டர்ஸ் லீடர்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து ஒவ்வொரு நாளும் செதுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கிரேட் மேண்டர் மிஸ்டர் சித்தார்த் சார்ல இருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய காட்ஃபாதர் டாக்டர் RS ராஜன் சார், மிஸ்டர் ஃபரூக் சார், மிஸ்டர் சுதாகர் சார், மிஸ்டர் பவுல்ராஜ் சார், மிஸ்டர் சதீஷ்குமார் சார், மிஸ்டர் கிஷோமார் சார், என்னோட அப்ளைன் மிஸ்டர் ஜான் சல்மூன் சார், அத்தனை பேருக்கும் நானும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி என்னுடைய லவபிள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என் உயிருக்கும் மேலான எனது அன்பு சொந்தங்கள், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன். என் வாழ்க்கை மாறியது போல் சர்வ நிச்சயமா உங்கள் வாழ்க்கையும் மாறும். நான் எடுத்தது போல் நீங்களும் முடிவெடுங்கள். வாழ்க்கை மாறுதல எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். கடைசியா ஒரே ஒரு விஷயம், உலகத்தின் மிகப்பெரிய இழப்பு, தவறவிட்ட வாய்ப்பு. ஸோ இது வரைக்கும் நீங்க வெஸ்டீஜ் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல. இனி உங்க வாழ்க்கையில நான் பார்த்த மாதிரி கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பா வெஸ்டீஜை பாருங்க. சர்வ நிச்சயமா வாழ்க்கை மாறும். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் ரொம்ப வண்டர்ஃபுல்லான ட்ரைனிங் செக்ஷன் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ப்ராப்ளமா பார்க்குறாங்க. ஸோ நீங்க உங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. இவ்வளோ இயர்ஸா வேலைக்கு போகாம தென் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் லைஃப் சேஞ்ச் பண்ண முடியாம தென் வெஸ்டீஜியல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் இந்த நல்ல டிகிரி முடிச்சுட்டு இதை ஏன் பண்ணணுங்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற விதமா இருக்கட்டும், இதை தாண்டி நீங்க நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கீங்க. ஈவன் பக்கத்துல எந்த டிஎல்சிபியும் கிடையாது. மீட்டிங் ட்ரைனிங்க்கு வரணும்னா கூட ஒரு 800 கிலோமீட்டர்ல இருந்து 750 கிலோமீட்டர் நீங்க தாண்டி போகணும். கன்னியாகுமரி வரைக்கும் போகணும் உங்க டீம் மேட்ஸ் மெண்டர்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னா. அண்ட் தென் இதெல்லாம் தாண்டி இந்த பிசினஸ்ல சர்வே பண்ணும் போது நீங்க ஒவ்வொரு ப்ராப்ளமா நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடைகளை தாண்டிருக்கீங்க. வீட்டில் டவர் இல்லை, செல்போன்ல சிக்னல் கிடைக்காது, ஒரு ஒரு பஸ் வேணும்னா கூட ஒரு நாளைக்கு 2 டைம் தான் ஒரு பஸ் வந்து உங்க ஊருக்கே வரும். தென் உங்க அப்ளைன் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும். ஒரு டிஎல்சிபிக்காக டிராவல் பண்ணி போகணும். இந்த பிஸ்னஸை எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ தடைகள் இருக்கு, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி நீங்க எதை விஷயத்த பாசிட்டிவா கொண்டு போனுச்சு, எந்த ஒரு விஷயம் இந்த எல்லா தடைகளுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துச்சு? சரி, எனக்கு நான் வந்து வெஸ்டீஜ் வியாபாரத்தை நேசிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் ஆனால் நான் வெஸ்டீஜ் வியாபாரத்தை இந்த ப்ராப்ளம்ஸ் எது வந்தாலும் நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாமல் நான் வெஸ்டீஜை வந்து இந்த அளவுக்கு எடுத்து செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வெஸ்டீஜில் எனக்கு கிடைச்ச ரெகக்னேஷன், வெஸ்டீஜுடைய கல்ச்சர், இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா, நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கும் எங்க மேனேஜருக்கும் ஒரு 10,000 ரூபா தான் சேலரி டிஃபரன்ஸ். ஒரு 10,000 to 15,000 தான் சேலரி டிஃபரன்ஸா இருக்கும். கண்டெய்னர்ல அவங்களுக்கு ஒரு டேபிள் இருக்கும், என்ஜினியர்ஸ்க்கு, சைட் என்ஜினியர்ஸ்க்கு, சூப்பர்வைசருக்கு இந்த மாதிரி தனித்தனியா இடம் இருக்கும். நான் உட்கார்ற சேர்ல அவர் உட்கார மாட்டாரு, அவர் உட்கார்ற சேர்ல நாங்க உட்காரக்கூடாது. ஸோ அந்த ஆஃபீஸில் நான் தண்ணி குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் அவர் குடிக்க மாட்டார், அவருக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்து வந்தோம். ஓ அப்படிதானாட்டுங்குது. ஸோ லைஃப்பில் அப்படி தான் இருக்கணும் போல. ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ அப்படி இருந்த அந்த இடத்துல இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும் நம்ம கூட சகஜமாக பழக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பிகினிங்கில் நான் சில்வர் டைரக்டராக இருக்கும்போது கிருஷ்ணகுமார் சார் வந்தாங்க ஒரு டைம், எங்கள் ஊருக்கு சிஎன்டிக்கு வந்தாங்க. அப்போ சிஎன்டிக்கு வரும்போது சார் என் வீட்டுக்கு வந்தார். நான் கூப்பிடவே இல்லை சார், நான் கூப்பிடவே இல்லை. அப்போது மணி உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ வாடகை வீட்டில் இருந்தேன். வாடகை வீட்டில் உட்கார்றதுக்கு சேர் கூட கிடையாது. என்னோட அந்த 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 டைம் அந்த அந்த விஷயம் தான் நான் முடிவெடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது. அப்போது சார் வீட்டுக்கு வருவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் ஃபுட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்.
பட் சார் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுல உட்கார்றதுக்கு சேர் கூட கிடையாது. கீழே தான் உட்கார்ந்து சாருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒய்ஃப் சாப்பிடுங்க சார்ன்னு சொன்ன உடனே சாரும் அந்த இடத்துல உட்கார்ந்து கீழே தரையில உட்கார்ந்து என் வீட்டுல 2 இட்லி சாப்பிட்டாரு. 2 இட்லி சாப்பிட்டாரு. எங்க வீட்டுல எங்க எங்க அப்பாவோட அம்மா எங்க ஆயா இருந்தாங்க. ஸோ அப்போ ஆயா கிட்ட 2 வார்த்தை இன்னைக்கும் எங்க ஆயா கிருஷ்ணகுமார் சார் கேட்டுட்டே இருப்பாங்க. ஹைட்டா இருப்பாரு, அவர் வருவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நான் சில்வர் டைரக்டரா இருக்கும்போது வெஸ்டீஜ்ல புதுசு, நியூ வெஸ்டீஜை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு சாதாரண மனநிலைமையில நான் இருக்கும்போது அவர் வந்து அந்த சகஜமா பழகின அந்த 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 ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓ, இதுதான் லைஃப், இதுதான் விஷயம், இதுதான் வெஸ்டீஜ் அப்படிங்கறதெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது சார். ஸோ ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்டா இருக்கட்டும், ஸோ எல்லாமே எனக்கு ஒரு பெரிய விஷயத்த கிரியேட் பண்ணுச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நான் வெஸ்டீஜை போல சீரியஸா பண்றதுக்கு டிவிஎஸ் கம்பெனியோட ஏஜிஎம் வந்து அந்த ஒர்க்கை பாராட்டியும் எனக்கான சன்மானம் எதுவுமே கிடைக்கல. என் உழைப்பு எல்லாமே அங்க வீணா போச்சு, யாரோ சாப்பிட்டு போனாங்க. ஆனா வெஸ்டீஜ் வியாபாரத்துல நான் உழைக்கிற உழைப்புக்கு முழுமையான சன்மானம் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் என்னுடைய உழைப்புக்கு எனக்கு வருமானம் வந்துட்டு இருக்குங்கிறது எனக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருந்தது. ஸ்ட்ராங்கா பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதெல்லாம் என் மைண்டுக்குள்ள இருந்ததுனால யார் என்ன சொன்னாலும் அதை நான் மைண்டுக்குள்ள கொண்டு வரல சார். தேங்க்யூ மணி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நிறைய ப்ராப்ளம்ஸை இன்னைக்கு வெஸ்டீஜ் பண்ணக்கூடிய இல்ல இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லீடருக்கும் இருக்கு. அப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இல்லாம இங்க யாரும் சக்சஸ்ஃபுல் பர்சனா வரல. எவ்ரி ப்ராப்ளம் இஸ் த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம வாழ்க்கையில ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு என்னைக்கு வருதோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிறதுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இன்னைக்கு எல்லாரும் உங்களை பார்க்குறோம். விஷ் யூ ஆல் த சக்சஸ். கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல மிகப்பெரிய நிலைமைக்கு நீங்க வரணும், அடுத்த கட்ட லீடர்ஷிப்க்கு வரணும். விஷுவல் தேங்க்யூ மணி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டியர் சார், லீடர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா சார். இதே மாதிரி நிறைய டீச்சிங் டியூஸ்டேல நம்ம மீட் பண்ணுவோம். ஐ ஹோப் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு வெஸ்டீஜ் அவார்ட் ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனால ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறிருக்கு பாருங்க. அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்கள்லையும் பர்ஃபெக்ஷனோ 100% சாட்டிஸ்ஃபைடோ ஆக முடியாது. ஆனா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு நம்மளை டெவலப் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா டெவலப் ஆக முடியுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் எனக்கு மணி சார் இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு நிறைய இன்ஸ்பைரிங் விஷயங்களை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். நம்ம கோயம்புத்தூர்ல இந்த ஜனவரி 4th பிரம்மாண்டமா நம்ம ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணோம். ஐ ஹோப் நம்ம ஒரு 7,000 பேருக்கு மேல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாங்கிற ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா கொடுத்திருந்தோம். பட் அதோட ஆக்சுவல் டேட்டா இன்னைக்கு கொடிசியா நம்ம பண்ண ஹாலுடைய அட்மின் எனக்கு இன்னைக்கு பில்லிங் செக்ஷன் பண்ணும்பொழுது அவங்களோட சென்சாரோட ரிப்போர்ட்டு அவார்ட் ஃபங்க்ஷனோட கவுண்ட் 11,347, 11,349 கவுண்ட் இருந்தது சார். எப்பவுமே எங்க சென்சார்ல வந்து இன் மட்டும் தான் கால்குலேட் ஆகும். உங்கள்ட்ட இருந்த எல்லா ஹால் டியோட இன்னிங் மட்டும் இன்சைட் வந்திருக்க பீப்புள்ஸோட கவுண்ட் மட்டும் 11,000க்கு மேல அப்படிங்கிறத கொடுக்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. பிகாஸ் நம்ம 7,354 சேர் போட்டிருந்தோம், நியர்லி 7,500 சேர் நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த ஈவெண்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சோ, என்னென்ன தடைகள் இருந்துச்சோ அந்த தடைகளை நம்ம நெக்ஸ்ட் டைம் பெட்டரா பண்ணுவோம். ஸோ என்னைக்குமே ப்ராப்ளத்தை யோசிக்காதீங்க, அந்த ப்ராப்ளத்துல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை யோசிங்க. ஸோ கண்டிப்பா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல என்னென்ன குறைகள் இருந்ததோ அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுவோம். என்னென்ன நிறைகள் இருந்தோ அதை இன்னும் எக்ஸலண்டா பண்ணுவோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் ஜனவரி இன்னும் மிகப்பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். இனி வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடுல ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கான எல்லா விதமான ஸ்டெப்ஸையும் நான் எடுத்து தருவேன். லாஸ்ட் 3 இயர்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்காம இருந்த சுச்சுவேஷன்ல மறுபடியும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை உங்களுக்காக சிரமப்பட்டு ரெடி பண்ணியிருந்தோம். கண்டிப்பா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நிறைய பேருடைய லைஃபை மாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் 2027 ஜனவரியில உங்க எல்லாத்துலயும் நான் அவார்ட் ஃபங்க்ஷன்ல மீட் பண்றேன். அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். தீபக் சார் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், பாஷா, ஸோ இந்த 2026ல ஜனவரியில நீ அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டீங்க. அதே சேம் டைம் இப்ப ஸ்டார்ட் பண்ணது ஜனவரி, எவ்ரி இயர் ஜனவரியில கண்டிப்பா அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கணும். அடுத்த வருஷத்துக்கான டேட் நான் இன்னைக்கு உனக்கு தரேன். ஸோ அடுத்த வருஷத்துக்கு நீ ரெடியா இரு. ஆனா ஒரே ஒரு விஷயம், இப்ப நான் பார்த்த அச்சீவர்ஸை விட 2 மடங்கு அச்சீவர்ஸ் எனக்கு வேணும். அதுக்கான ஒர்க்கையும்
அதுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டியும் எல்லா லீடருக்கும் கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஸோ கண்டிப்பா அவர் சொன்ன வார்த்தையை நான் நம்பி இங்கேருந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நம்ம இன்னைக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எத்தனை பேரோட அவார்டு வாங்கினோமோ அதை விட 2 மடங்கு நம்மளோட அவார்ட் ஃபங்க்ஷனை நம்ம மீட்டப் பண்ணுவோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய லக்ஸுரி ஹாலை நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்றேன். விஷ் யூ ஆல் த சக்சஸ், விஷ் யூ ஆல் த பிரைட் லைஃப். ஒருத்தரோட லைஃபை மாத்துறதுக்கு மிக முக்கியமான பிளாட்ஃபார்ம் இந்த வெஸ்டீஜ் பிளாட்ஃபார்ம். கண்டிப்பா இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களோட ஜேர்னி பண்ணதுல மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு எனக்கு. கண்டிப்பா என்ன குறைகள் இருந்துச்சோ அதை நான் சம்மரி பண்றேன், என்ன நிறைகள் இருந்துச்சோ அதை எக்ஸலண்டா மாத்துறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ல லக்ஸுரியா உங்களை மீட் பண்றேன். விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஸோ மச்.